வணக்கம். தமிழக குரல் செய்தி ஊடகத்தின் வாயிலாக இன்றைக்கு மக்களை தேடி நான் என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஆளுமை தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சந்தோஷ் அதிமுக நகர செயலாளர் அவர்களை தான் இன்னைக்கு நேர்காணலில் சந்திக்க இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை நீங்கள் அறிமுகம் படுத்தியங்க ஐயா. என் பெயர் சந்தோஷ். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடத்தூர் பேரூராட்சி செயலராக பணியாற்றி வந்துட்டுருக்கேன். சரிங்கய்யா, உங்களது கட்சியினுடைய கேண்டிடேட்டாக இன்னைக்கு அசோகன்றவர் அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பாக இருக்குது? ஒரு அசோகன் அவர் ஒரு படித்தவர். அவரது தந்தை ஒரு நகர கழக செயலராக பணியாற்றி வந்துட்டுருக்காரு. எளியவர், அது இல்லாத மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். இப்போ அறிவிச்சிருக்கிற இவர் வேட்பாளர். அது இல்லாத வேட்பாளர் ஒரு மருத்துவர். அவர் எழுத படிக்கவோ இல்லை ஒரு ஜென்ரலாக மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் தெரிந்தவர். அவர் போட்டியிடுற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா. சரிங்க, இப்போ மும்முனை போட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிமுக டு திமுகவாக இருக்குமா? அதாவது போட்டின்றதே அண்ணா திமுகவுக்கு இல்லை, இப்பயே நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்றதான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் போட்டின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக. ஏன்னா பாமக பாஜக இவங்கெல்லாம் கூட்டணி இருக்கிறனால பாமகவுக்கு வாக்கு வங்கிகள் இருக்கே தவிர அவங்க எங்களோட போட்டி போட முடியாது. சரி, ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை தான் வச்சுருக்காங்க. நாங்கள் போட்டின்னு எடுத்துக்கிட்டால் திமுக வேணால் போட்டியை எடுத்துக்கலாம். நாங்கள் இல்லை, இப்போ பார்த்தோன்னா பாமகவில் அரசாங்கன்றவரை அறிவித்தாங்க. அறிவித்த அந்த ஒரு சில மணி நேரத்திலே பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய மனைவியை அறிவித்தாங்க, சௌமியா அன்புமணியை. அது தோல்வி பயத்தால் அறிவிச்சிருக்காங்களா இல்லை என்னன்றது நீங்கள்? இதில் எந்த மாற்றமும் இல்லை, தோல்வி பயத்தால் தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தா இப்போ அன்புமணி ராமதாஸ் எங்கேயுமே இப்போ கேண்டிடேட்டாக நிற்கல. ஏன்னா எப்படி பேரம் பேசினாலும் மத்தியில் ஏதாவது ஒரு பதவி இருக்குன்றத கருத்தில் வச்சு தான் அவங்க இப்போ நிற்காமல் இருக்கிறாங்கன்றது உறுதியாக தெரியுது. இதுக்கு நீங்கள் என்ன கருத்து? அவர் எங்கேயுமே போட்டியிட நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவர் எங்கேயுமே போட்டியிட மாட்டார். ஏன்னா அவருக்கு தோல்வி பயம் மனதில் தெரிஞ்சிடுச்சு. அவர் இப்போ பாஜகவோட கூட்டணி போனதுக்கு முக்கிய காரணமே அவருக்கு மத்திய மந்திரி வேணும் அந்த காரணத்துக்காக தான் அவர் அங்கே போயிருக்கார். நம்ம ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போயிருக்காங்களே தவிர அவர் எங்கே நின்னாலும் தோல்வி தான் அவருக்கு. இல்லை, உங்ககிட்ட ஏதாவது அதிமுக இடம் பேசும்பொழுது கூட ராஜ்யசபா சீட்டு வித்து அப்படின்றதான் பேசியிருக்காங்க. எங்கே போனாலும் அந்த ராஜ்யசபா சீட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. துவக்கிறதுன்னு உறுதியாயிடுச்சு எல்லா பகுதியிலையும். ஆனால் தோத்தாலும் எனக்கு ஒரு சீட் இருக்குது, அது நானாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு உச்சத்துலேயே இருக்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அந்த 10.5% வன்னியர் இன மக்களுக்கு இடஒதுக்கீடு பெரும் போராட்டத்தின் போது தான் கொடுத்ததாக அன்புமணி கூறுறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? 10.5 எங்கள் புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தது யாருனாலையுமே கொடுக்க முடியாது. இதை யார் அன்புமணி அவர்களே முதலமைச்சராக இருந்தால் கூட அவருக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு யாருனாலையும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழகத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அவங்க அதிகமாக இருப்பாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ரொம்ப பின்னடைவாக இருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் அவங்களுக்கு 10.5% கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டு இப்போ அன்புமணி அவர்கள் பேசுகிறது மாற்றி பேசுகிறதா இருக்குது. அரசியல் பயணத்துக்காக எப்பொழுதுமே மாற்றி பேசக்கூடியது. கண்டிப்பாக உண்மை. அது 100% மாற்ற முடியாது. என்ன காரணம்னா, இதே ஒரு இன்டர்வியூவில் இவரை கேட்டிருக்காங்க, நம்ம மருத்துவரை கேட்டிருக்காங்க, ராமதாஸ் ஐயாவை. அப்போ கேட்குறப்போ நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளோ வாக்களிப்பீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, சைபருக்கு கீழே ஏதாவது வாக்கு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயாவே சொல்லியிருக்காரு. அப்படின்றப்போ அவர் போய் இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி சேர்றப்போ, அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அவர் அரசியல் நோக்கத்துக்காக அந்த அரசியலை பயணிக்க வேண்டிய காரணத்துக்காக தான்
அவர் போயிருக்காரு. இல்லை, இதுக்கு முன்னாடி கூட அதிமுகவும் விமர்சித்து தான் இந்த அதிமுக கூட்டணியில் வந்து இப்போ 5 சீட்டு பிடிச்சாங்க சட்டமன்ற தேர்தலில். ஆனால் எங்களால் தான் வந்து அதிமுகவே இருந்துச்சுன்றாங்க. ஆனால் அதிமுக பகுதியிலிருந்து பிஜேபி கூட உறவு வைத்து கொண்டதால் அதிமுக தொண்டர்கள் பல பேர் வந்து அங்கே தாவப்பட்டாங்க. இதே சூழல் பாமகவுக்கு உருவாகுன்றதை நீங்கள் எந்த மாதிரியான கருத்தை வச்சுருக்கீங்க? பாமகவுக்கு போகிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. பாஜக வந்து அதாவது அனைத்து கட்சியிலும் உட்கட்சி பூசல்னு ஒன்று இருக்குது. அதை வந்து உண்மையான தொண்டன் யாரும் மாறி போக மாட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து இன்னார் இருக்க வரையும் எனக்கு இந்த இடத்துல மரியாதை இருக்காது அப்படின்றதுக்காக தான் அடுத்த கட்சிக்கு மாறி போகிறாங்களே தவிர, உண்மையான அதிமுக தொண்டை எம்ஜிஆரோட விசுவாசி, அம்மாவோட விசுவாசி அப்படின்னு நினச்சி அவங்கள கடவுளாக கும்பிட்றவங்க யாரும் மாறி போகிறதுக்கு வாய்ப்பில்லை, மாறியும் போக மாட்டாங்க. அப்படி மாறி போனவங்க இன்றைக்கி ஓபிஎஸோட நிலைமை தான் இன்றைக்கி அடுத்த கட்சிக்கு. இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரே ஒரு சீட்டு தான் நாங்கள், அதுவும் இல்லைன்ற மாதிரி ஏதோ தகவல் கேள்விப்பட்டாங்க. அவர் ஓபிஎஸ் வந்த சின்னத்தை வென்றிட முடியுமா அவர்? இல்லை, ஓபிஎஸோட முதல் கோரிக்கையே அதிமுக சின்னத்தை என்னிடம் வாங்கி கொடுங்கன்னு தான் பாரத பிரதமர்கிட்ட போய் முறையிட்டார். அதுக்கு பாரத பிரதமர் என்ன சொன்னார்? தேர்தல் முடியட்டும் பார்த்துக்கலாம்னு சொன்னார். இவர் உள்ள கூட்டணிக்கு போயிட்டாரே, இப்போ வெளியே வர முடியாதுல்ல. அவர் என்ன கட்சி வச்சிருக்காரு அவர் கூட்டணிக்கு போகிறதுக்கு? எதுவுமே இல்லை. இப்போ அவர் அதிமுகக்காரர் இருந்தார். அவரை தாமரை சின்னத்தை நில்லுன்னு அவர் எப்படி நிற்பார்? நிற்க மாட்டார். இப்போ டிடிவி தினகரன் அவருன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவருக்குன்னு ஒரு 4 தொண்டர்களை வச்சிருக்காரு. அப்படின்றப்போ அவர் கூட்டணியில் சீட்டு வாங்கலாம். அவர்களை கூட இப்போ பிஜேபி அவங்க சின்னத்தை தான் நிப்பாட்டாங்க. இல்லை, இதுவரையும் அந்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரலைங்களே. அவர் தேனி கேட்டார், தேனி தான் டிடிவி தினகரன் கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்போ நம்ம அதை ஊர்ஜிகமாக சொல்ல முடியாதுல்ல. சரிங்க. தேர்தலை கடந்து நம்ம பகுதியில் வந்து நீங்கள் நகர செயலாளராக வந்துருக்கீங்க. வந்த பின்பு என்னென்ன பணிகள் வந்து நம்ம மக்களுக்கு வந்து செஞ்சு முடிச்சிருக்கீங்க? அது இல்லாத உங்களுடைய சட்டமன்ற எம்எல்ஏ கோவிந்தசாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து பெரும்பான்மையாக எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யலான்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இதுதான் ரியலாக உண்மை. இது எல்லா பகுதியிலும் கேட்டறிஞ்சதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு சில பகுதிக்கு செஞ்சுருக்காங்க, அனைத்து பகுதிக்கும் இல்லை. ஏன்னா ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ வந்து எல்லா பகுதி மக்களுக்கும் செஞ்சுருக்கணும், செய்யலை. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருந்தீங்களா இல்லை வெளியே இருக்கிற தொகுதியில் கருத்து கேட்டிருந்தீங்களான்னு தெரியல. கருத்து கேட்டுட்டு தான் வந்து. அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரையும் 2019 ஆப்ரேட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணார் ஏ கோவிந்தசாமி அவர்கள் தான் முத வந்து 40,000 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அதில் வந்து 2-3 வருஷமாக கொரோனா காலத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அண்ணார் திரு கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரான பின்பு கடத்தூரில் மட்டும் பேர் சொல்ல, அதாவது முக்கியமான வீதிகளில் ஃப்ளவர் பிளாக் ரோடு அவர் தான் அமைச்சு கொடுத்தார். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு ஃப்ளவர் பிளாக் ரோடே அவர் தான் பண்ணி கொடுத்தார். இதில் அதை 22 வருஷமாக கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னா, கடத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்குள்ளே சாலையே கிடையாது. 22 வருஷ கோரிக்கையை அண்ணா அவர்கள் அவர் சொந்த நிதி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து செஞ்சு கொடுத்தாரு. இதோடு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? இன்றைக்கி நூலகங்களே இருக்கான்னு தெரியாத காலத்தில் கடத்தூரில் 21,50,00,000 ரூபாய் செலவில் 2 அடுக்கு நூலகம் ஏசியோடே அமைச்சு கொடுத்துருக்காரு. சரிங்களா? இந்த பொன்னையாற்று பகுதியிலேருந்து ஏரிகளுக்கு நீர்ப்பாசனத்துக்காக 300 சில்லற ஒதுக்குனாங்க. அதாவது 300 கோடிக்கு மேலே ஒதுக்குனாங்க. ஆனால் அந்த திட்டம் வந்து அதிமுக இருக்கும்போது தான் ஒதுக்குனாங்க. ஏன் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது? கிடப்பில் போடலைங்க, அரசாணை பெறப்பட்டிருக்கு. யார்? எங்கள் முதலமைச்சர் திரு எடப்பாடி ஐயா இருக்கும்போது நாங்கள் அரசாணையை ஒதுக்கப்பட்டிருக்கோம். அந்த அரசாணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணல இவங்க. அந்த அரசாணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இப்போ யார் இருக்காங்களோ அந்த அரசை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். என்ன தான் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இருந்தாலுமே எங்களால் அதை போய் சட்டசபையில் கேட்க தான் முடியும். அதுக்கு உண்டான நிதியை வந்து அவங்க தான் கொடுத்தாகும். அதுக்கான முயற்சி எந்த அளவுக்கு எடுத்திருக்காரு? ஏதோ ஒரு போராட்டமோ எதுவுமே கிடையாது. இல்லை, பண்ணிட்டு தான் மன்றத்திலேயோ எதுக்கோ ஒரு போராட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதியில் இருந்து ஒரு போராட்டம் கூட இல்லை, அல்லது வெளியில் வந்து இந்த விஷயத்துக்காக பேசவும் எதுவும் பெரிய அளவில் தெரிய வரல. நிறைய இடத்துல பேசியிருக்காங்க, நிறைய விவசாயிங்கிட்ட பேசியிருக்காங்க. இதுக்கு உண்டான மேல்முறையீடு கண்டிப்பாக அந்த
தேர்தல் முடிந்தவுடன் மறுபடியும் இதுக்குண்டான போராட்டங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ உங்கள் கடத்தூர் பகுதியில் முக்கியமான இளைஞர்களை வந்து எப்படியெல்லாம் கட்சியில் ஈர்த்திருக்கிறீங்க? இளைஞர்களை கட்சியில் ஈர்க்கிறது இல்லைங்க, எங்கள் கட்சியில் இருக்கிறது ஃபுல்லுமே இளைஞர்களாக தான் இருக்காங்க. அந்த இளைஞர்களை எப்படி ஈர்த்தீங்க அப்படின்றத நான் கேட்பேன். ஈர்த்தது இல்லைங்களே, ஈர்த்ததுன்னா இப்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு தான் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ நல்ல அரசு, நல்ல ஒரு தமிழகத்தை யார் நல்லா ஆள முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும். அதனால இளைஞர்கள் எங்களுக்கு அதிகம். சரிங்க. இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையுமா? 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக சாதகமாக அமையும். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரூராட்சி சார்பாக அந்த பேருந்து நிற்கும் பகுதியில் வந்து கூடாரம் அமைச்சிருக்கிறாங்க. ஆமாம். அது எந்த எம்எல்ஏ பண்ணுறா அல்லது பேரூராட்சி சார்பாகவே போட? சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தான் அதை அமைச்சிருக்காங்க. எத்தனை கோடி ரூபாய்? 50,50,000 ரூபாய் அதனுடைய மொத்தம். அது மக்களுக்கான ஒரு சிறப்பான திட்டம். அது உண்மையாலுமே எந்த பேரூராட்சிலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இவ்வளோ பெரிய கூடாரத்தை. அதுவும் இல்லாத சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஆட்சிக்கு இருந்தபோது தான் கடத்தூரில் அரசு பாலிடெக்னிக் காலேஜ் நம்ம கொண்டு வந்து கொடுத்தோம். பேருந்து நிலையம் நம்ம தான் கட்டி கொடுத்தோம். அரசு பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் நம்ம தான் கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு இதே பேரூராட்சி அலுவலகத்தில் சீரமைப்பு நாம தான் பண்ணி கொடுத்தோம். இப்போ கட்டி கொடுத்துன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒன்றிய அலுவலகம். அந்த அலுவலகமே தோழர் ஆறுமுகம் அவர்கள் தான் பயிர் பண்ணி அந்த பகுதிக்கு வாங்கி கட்டப்பட்டார் அப்படின்ற ஒரு இது. அதிமுக ஆட்சியில் தான் வந்திருக்கு, அதிமுக ஆட்சியில் தான் முடிவடைஞ்சிருக்குது. ஆனால் அந்த பகுதிக்கான அந்த பகுதியில் தான் கட்டணும் அப்படின்ற கட்டுமான இதை வந்து அவங்க போராட்டத்தின் போது தான் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஓ, நீங்கள் கேட்குறது சரிதான். அதாவது இப்போ இந்த கடத்தூர் பேரூராட்சினா இன்னைக்கு இங்கே இருக்கிற தலைவர் யாரோ அவர் தான் அந்த இடத்துக்கு உண்டான எதை செய்ய முடியும். இப்போது நீங்கள் ஆறுமுகம் அவர் நீங்கள் சொன்னீங்க, அவர் ஆறுமுகம் வந்து இந்த போஸ்னியாம்பட்டி ஊராட்சி போன்ற தலைவர். அவர் முன்னிறுத்தி செஞ்சதுன்றது இது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த இடம் வந்து வரத செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து தான் நம்ம அதிமுக சார்பாக நாங்கள் எங்கள் கட்சியினுடைய முன்னோடிகள் போய் நாங்கள் பேசி, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தாலுக்கா ஆஃபீஸும் வரல, ஒரு கோர்ட்டும் வரல, யாரும் இங்கே இடம் கொடுக்கறதுக்கு இடம் வழி இல்லாதனால நீங்கள் ஒரு பெரிய முனிசிபல் இப்போ காலேஜுக்கு அவர் 5 ஏக்கர் கொடுத்தார். அந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கு அவர் தான் 5 ஏக்கர் கொடுத்தாரு. இந்த இடமும் நீங்கள் கொடுத்தா இதனால உங்கள் ஊர் வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவராக தான் கூப்பிட்டு கொடுத்தது அந்த காலேஜ். சரி, காலேஜையும் கொடுத்தாரு, அந்த இடத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. அந்த இடம் அவரு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது ஓகே, அதுக்கான நிதியை வந்து அரசாங்கம் கொடுத்துருச்சுதாங்க? கொடுத்துருச்சிங்க. கொடுத்துருச்சு. சரி, இன்னொரு முக்கியமான கொஷின். இப்போ நம்ம பேரூராட்சி மன்ற தலைவர் வந்து கேஸ் மணின்ட்டு இருக்கிறாரு. அவரால் இந்த பகுதியில் என்னென்ன கட்டுமானங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது, அப்படி இல்லை இந்த பகுதியில் குறைகள் என்ன? எல்லா இடத்துலையுமே குறைகள் தாங்க. அப்படிங்களா? இல்லை எந்த இதுன்ட்டு ஒப்பிட்டு காமிச்சா நல்லாயிருக்கும். நிறைய குறைகள் இருக்கு. குறைகள் வந்து அதாவது எண்ணற்றவை, சொல்ல முடியாதது குறைகள். கேஸ் மணி வந்து அந்த அளவுக்கு செயல்பாடுகள் வந்து சரியா இருக்கா சரியில்லைங்களா? இல்லையே, நம்ம அவரோட செயல்பாடுகளை நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி, தமிழக குரல் நேயர்களுக்கு முடிவின் உச்சம் நகர செயலாளர் நம்மோடு இவ்வளோ நேரங்களை ஒதுக்கி பயணித்தமைக்கு சந்தோஷ் அவர்களுக்கு வணக்கம். நன்றி.